அஞ்சலிய அபி காப்பாத்துறாங்க ஆக்சிடென்ட்லேருந்து. அதனால என்ன பண்றாரு, ராகவ் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அபிய மோசமா திட்டிர்றாரு. அதனால அபி மனசு வருத்தப்படுறாங்க. அஞ்சலி உண்மைய சொல்றாங்க. அதனால அபி என்ன பண்றாங்க, மனசு கஷ்டப்பட்டு அப்படியே போயிட்டு அழுதுட்டுருக்காங்க. அப்ப ராகவ் உண்மைய புரிஞ்சுக்கிறாரு. நான் தான் தேவையில்லாம அபிய திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அபிகிட்ட சாரி கேட்குறாரு. சாரி அபி, நான் தேவையில்லாம ரொம்ப போட்டு திட்டிட்டேன்ல உன்ன அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்பவா பண்றீங்க? எப்பவுமே அப்படி தானே பண்றீங்க. என்னை பார்த்தா ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகி இப்போ வரைக்கும் என்னை ஏதாவது ஒரு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. என்னை தப்பாக புரிஞ்சுன்னு அவ்வளோ திட்டுறீங்க. என்னை டோட்டலாக வெறுக்கிறீங்க. என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் காரணம் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் இந்த வீட்டை விட்டு முதல்ல கிளம்புறேன் அப்படின்றாங்க. இங்கே பார், நான் ஏற்கனவே சொன்னது, அந்த வீட்டை விட்டு நீ கிளம்பக்கூடாது. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் அதை பற்றி கவலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க அபி, எப்படியாவது வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் ஏமாற்றிட்டு கிளம்பிடணும். ராகவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. அவர் வந்துட்டார்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லாத போது அஞ்சலி கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், அம்மா வீட்டுக்குன்னு. என்ன அபி திடீர்னு போகிறேன்னு, இப்போ தான் பூஜைக்கு வந்துட்டு போனாங்க அவங்க அம்மாலாம் அப்படின்னோடனே, இல்லை இல்லை, என் அம்மா பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, என் அப்பா பார்க்கணும் ஆசையாக இருக்குது, அதனால நான் போகிறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, ராகவ் கூட்டின்னு போய் விட சொல்கிறேன். அதெல்லாம் வேணாம், நானே போய்ப்பேன். சரி ராகவுக்கு ஃபோன் பண்ணவா? அதுவும் வேணாம், ப்ளீஸ் அஞ்சலி மேடம் நான் போட்டுமா அப்படின்றாங்க. சரி ஓகே, நீ போ, இவ்வளோ ஆசைப்படுறியேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஏன் இவர் ராகவ் கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்கிறா? ஒன்றும் புரியல, இது ராகவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ராகவ் மேலே இருக்காரு, மாடி மேலே. அப்போ அபி இருக்கிறது, அபி எங்கே போகிறத பார்க்குறாரு. கீழே வரதுக்குள்ளே அபி கிளம்பி ஓடி போயிடுறாங்க. அப்போ எங்கே போகிறா இவன் தெரியலையே, ஒரு வேளை வீட்டை விட்டு போகிறாளா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு கீழே வராரு. என்ன ராகவ், அபி திடீர்னு கிளம்புறா அவங்க அம்மா வீட்டுக்கு, இதை பற்றி எதுவுமே நீ சொல்லலையே அப்படின்னோடனே, அது அப்படி சொல்லிட்டு அப்படியே நிற்கிறார் ராகவ். சொல்லு ராகவ். ஆமாம், திடீர்னு போகணுன்னு ஆசைப்பட்டா, நானும் போக சொன்னேன். சரி ராகவ், நீ இப்போ எங்கே போகிற? வேலைக்கு கிளம்புறேன். சரி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே இங்கே பார் ராகவ், அபி போனால் போட்டோம், அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டும், ஆனால் ஈவினிங் வரைக்கும் தான் இருக்கணும், ஈவினிங் நீ கூட்டிகிட்டு வந்துடணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியும் அதே தான் சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் அது எப்படி ஈவினிங்லாம் கூட்டின்னு வர முடியும், அவளே வந்துடுவா விடுங்க. அதெல்லாம் முடியாதுடா, கல்யாணம் ஆன பொண்ணு கூட தான் போகணும். சரி நீ போகலையா, அப்போ ஈவினிங் போய் கூட்டிட்டு வா, அதான் மரியாதை, அவங்க வீட்லேயும் அப்போ தான் மரியாதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் பாட்டியும் சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் சரி ஓகே நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு ராகவ். இங்கே அபி தனியாக வரதை பார்த்துட்டு, ஏன் நீ தனியாக வர அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வீட்டில் கேட்குறாங்க. அதுக்கு ஏன் நான் தனியாக வரக்கூடாதா, ஏன் வீட்டுக்கு நான் வரக்கூடாது? அதெல்லாம் வரக்கூடாதுடி, கல்யாணம் ஆனால் மாப்பிள்ளை கூட தான் வரணும், நீ ஏன் தனியாக வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அத்தை எல்லாருமே கேட்குறாங்க. அவங்க அப்பாவும் கேட்குறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு தோணுச்சு நான் வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கிடையாது, பின்னாடி அவர் வருவார், கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. என்ன பிரச்சனை உனக்கும் மாப்பிள்ளைக்கும்? இங்கே பாருங்கள், இவ்வளோ நாள் நீங்கள் நான் தான் சண்டை போடுறேன், நான் தான் பிரச்சனை பண்ணுறேன்றீங்க, ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். அந்த விஷயம் உங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. அவர் என்னை எப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் நான் சொன்னேன், அவ்வளோதான். சரி இவ்வளோ நாள் அவர் என் மேலே என்ன கோவத்தில் இருந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். என்ன விஷயம் சொல்லிடி, என்ன கோவத்தில் இருந்தார்? அதை அவர் வாயாலே சொல்வார், சொல்லிவிட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போவார், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிறேன்னு ஒன்றுமே புரியல. மாப்பிள்ளைக்கிட்ட நீ தானே சண்டை போடுற, எப்பவுமே அவரை சண்டை போடுறாரு, அவர் ரொம்ப நல்லவர்டி. அவர் ரொம்ப நல்லவரா? எல்லாம் தேவை தான் எனக்கு. இவ்வளோ நாள் என்னை எப்படிலாம் தொல்லை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்வார், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி வேலையை பார்க்குறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறானே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை புலம்புறாங்க. அடுத்து அபி என்ன பண்ணுறாங்க, கூலாக பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, பஜ்ஜி தானே சாப்பிட்றேன் அப்படின்றாங்க. மாப்பிள்ளை என்ன நினைப்பான்னு தெரியலையே, அவங்க குடும்பத்தில் என்ன நினைப்பாங்க, நீ வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, அவர் வரணும் அவ்வளோதானே, இப்போ வருவார் பாருங்க அப்படின்னோடனே கரெக்டாக நிற்கிறாரு ராகவ். கதவை திறந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்றாரு. உடனே ஏன் மாப்பிள்ளை கோவமாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்றாரு. அபி ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அபி நான் சொன்னல அவர் வருவார்னு, இப்போ பாருங்கள் எல்லா உண்மையும் சொல்லுவார் அப்படின்னு. இங்கே பாருங்கள், வீட்டில் உள்ளவங்களை எல்லாருக்கிட்டையுமே அந்த 8 மாத கதை என்னன்னு சொல்லிவிடுங்க, அப்போ நான் அவங்க கூட வரேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் போதுமா அப்படின்றாங்க. இங்கே பார், அணுவை பற்றி யோசிச்சு பார்த்தியா? அதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்துட்டேன், நீங்கள் சும்மா பயமுறுத்தி இருக்காதீங்க, அணு ஆகாஷை நான் பிரிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது, புரியுதா? எனக்கு நல்லா தெரியும். ஓ நடக்காதா, அதனால தான் இவ்வளோ திமிர் பிடிச்சி ஆடுறியா? ஆமாங்க, நீங்கள் 8 மாத கதை எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் வரதை பற்றி யோசிக்கிறேன். ஓ முடிவு அவ்வளோதானா? ஆமாம், என் முடிவு அவ்வளோதான் அப்படின்றாங்க. டென்ஷனாக இருந்து அங்கே போகிறாரு. பார்த்துக்கிறேன் ஒன்றுன்னு சொல்லிட்டு இங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, இவளுக்கு ஏதாவது ஒரு பயம் காட்டினா தான் வேலைக்கு ஆகும், இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை வர சொல்ல ஆகாஷ்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட சொல்கிறாரு. ஆகாஷும் வர வைக்கிறாரு. இங்கே வக்கீல் கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. பேசிட்டு எப்போ ரெடி ஆகும்னு கேட்குறாரு. சார் உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் சார் அப்படின்றாரு. இது அபி வீட்டுக்கு ஒரு ஆள் வராரு. அதை பார்த்துட்டு அபி யார் அப்படின்றாங்க. ராகவ் சார் அனுப்பிச்சி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுக்குறாரு. அதை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அனு ஆகாஷோட டைவர்ஸ் பேப்பர் 2 பேருமே சைன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம அபி இதோட முடியுது.